எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹைக்ரியேட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இலக்கணமில் இணை எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இணை எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். இங் இணை எழுத்து இக், இஞ்ச் இணை எழுத்து இச், இன் இணை எழுத்து இட், இந்த் இத், இம் இப்பு, இன்னு இரு. எடுத்துக்காட்டு: திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இ, இர், இல், இவ், இல், இல் இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்னும் இணை எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்து ஊ என்பது இணை எழுத்தாகும். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளப்பெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு: ஓதல், தூவும், தழி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை. இணை எழுத்துக்கள் எழுத்துக்கள் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு ஆகியவற்றில் ஒன்று மற்றொன்றை ஏதேனும் ஒரு வகையால் ஒத்திருப்பின் அவை இணை எழுத்துக்கள் என்பர். உயிர் எழுத்துக்களுள் குற்றெழுத்துக்களுக்கு நெட்டெழுத்து இணை எழுத்தாகும். அ, ஆ, இ, உ, ஏ, ஓ. ஒலிக்கும் போது ஐ என்னும் உயிரெழுத்து இறுதியில் ஈ என்னும் உயிரெழுத்தையும் அவ் என்னும் உயிரெழுத்து இறுதியில் ஊ என்னும் உயிரெழுத்தையும் கொண்டு முடிதலினால் அவற்றுக்கு அவை இணை எழுத்தாகும். ஐ, இ, அவ், ஊ. வல்லின மெய், மெல்லின மெய்களை நெடுங்கணக்கு முறையில் வைக்கும்போது இன ஒலி அடிப்படையில் வைக்கப்பட்டுள்ளன. வல்லின மெய்கள் ஒவ்வொன்றுக்கும் மெல்லின மெய்கள் இனமாகும். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இர், இன் என அமையும். இங் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய க வருக்கம். க, கா, கி, கூ வரும். தங்கம், பங்கு, தங்கி. இஞ்ச் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய ச வருக்கம் வரும். சா, சீ, சு. பஞ்சம், இஞ்சி, பஞ்சு. இன் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய ட வருக்கம் டாட்டா, டு வரும். வண்டி, சண்டை, கண்டேன். இதனை டன்னகரம் என்பர். இந்த் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய த வருக்கம் வரும். தாத்தா, து. தந்தான், கந்தன், தந்தி. இதனை தன்னகரம் என்பர். இம் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய ப வருக்கம் வரும். பா, பி, பூ. பம்பரம், தம்பி, அம்பு. இன் மெய்யை அடுத்து அதன் இனமாகிய ர வருக்கம் வரும். ரா, ரு. கன்று, நன்றி, தின்றான். இதனை ரன்னகரம் என்பர். இந்த வீடியோவில் நம்ம இணை எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சுட்டெழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.